அதுவும் இல்லாம சினிமா துறையிலயும் நிறைய பேருக்கு இவர் வாழ்க்கை கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதுல நிறைய பேர் இப்போ டாப்ல இருக்காங்க. அதுல சில பேர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணி வளர்த்திட்டவங்கள ஒருத்தர் தான் வடிவேலு. வடிவேலுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா வாய்ப்பு ரொம்பவுமே கம்மியாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் விஜயகாந்த் சார் அவர்கள் அவர் நடிக்கிற பாதி படத்துல இவருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. விஜயகாந்த் சார் வடிவேலு சார் அவங்களோட காம்போவே உண்மையாலுமே சூப்பராகவும் செம காமெடியாவும் இருக்கும். இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த டைம்ல வடிவேலு விஜயகாந்த் சாருக்கு ஒரு துரோகமே பண்ணிட்டாரு. தன் கூடவே இருந்துட்டு தன் வீட்டு சாப்பாடியே சாப்பிட்டு எப்படி அப்படி பண்றதுக்கு மனசு வச்சுனே தெரியல. ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை வந்தப்போ வடிவேலு அவர்கள் திமுகல போய் விஜயகாந்தை பத்தி தப்பா பேசியிருக்காரு. கல்யாண மண்டபத்துல 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முறை சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவின் தண்ணி போடும் முதலமைச்சர் ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது பேசியிருக்காரு. நடிகர் வடிவேலு அவர்கள் உங்களை பத்தி தப்பா பேசுறாருன்னு போய் விஜயகாந்த் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க.